அப்படி இல்ல செல்லம்மா, உங்களுக்கு திடீர்னு டவுட் இருந்தா ஈஸியா இருக்கும்ல. அதான் பாக்குறேன். சூப்பர். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஸ்ரேயா. ம். ஸ்ரேயா இருக்காங்களா? ஏன்டா ஸ்ரேயா சைலண்டா இருக்க? ஏய் செல்லம். செல்லம், அம்மா கிட்ட கேட்டீங்களா? இல்ல இல்ல இல்ல, ஒரு நிமிஷம். ஸோ மேட்ரிக்ஸ் தெரியுதாடா ஸ்ரேயா? நான் வேம் மெத்தட் ரீகலெக்ட் பண்றேன். ஓகே. மேட்ரிக்ஸ் டு பி ஃபார்ம்டு, டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு சப்ளையான்னு பார்க்கணும். டிமாண்ட் சப்ளை ஈக்குவலா இல்லைன்னா டம்மி ரோவோ காலமோ இன்சர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் சம் மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட்டா இல்லை மினிமைசேஷன் ஆஃப் காஸ்டான்னு பார்க்கணும். மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட் ப்ராப்ளம்னா அதை இட் ஷுட் பி கன்வெர்ட் டு மினிமைசேஷன் ஆஃப் காஸ்ட் ப்ராப்ளம். ஓகே. மினிமைசேஷன் ஆஃப் காஸ்ட் எப்படி பண்ணுவீங்க? அந்த என்டையர் மேட்ரிக்ஸ்லயே எது பிக் நம்பர் பார்த்துட்டு மற்ற நம்பர்ஸ்லாம் அதோட மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ தட் யூ கெட் அ மினிமைசேஷன் ஆஃப் காஸ்ட் மேட்ரிக்ஸ். அடுத்தது, ரூல் ஆஃப் ஆப்டிமாலிட்டி டு பி ரிட்டன், ரோஸ் பிளஸ் காலம்ஸ் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு அலோகேட்டட் செல்ஸ். ஸோ இந்த ஈக்குவல் டுன்னு வந்ததுன்னா ஆப்டிமாலிட்டி டெஸ்ட் ரீச் ஆயிருக்கு, டீஜெனரசி அட்டைன் ஆயிட்டோம்னு அர்த்தம். வரல அப்படின்னா தென் வி ஹவ் டு ஒர்க் இட் அவுட். பிளான் பி போகணும். கரெக்டா சொல்லலாம். பெனால் அதுக்கப்புறம் ஸ்ரேயா நீங்க கண்டினியூ பண்ணுங்க செல்லம். எப்படி பண்ணணும்டா? என்னடா பண்ணணும் ஸ்ரேயா? வேம் மெத்தட் சொல்லுடா. என்னாச்சுடா? வாய்ஸ் கேட்கறது. ஓகே, அப்ப நானே சொல்லிடுறேன்டா. ஸோ பெனாலிட்டி, ரோ பெனாலிட்டி ஃபர்ஸ்ட். ஸ்ரேயா, இந்த வேம் மெத்தட் அப்படியே ஓரலா தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுமா? இல்ல இல்ல, இந்த இது மட்டும்டா. நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் சொல்லுமா? இது வரைக்கும் பண்ணிட்டேன் ஆப்டிமாலிட்டி டெஸ்ட். அந்த பிளான் பி வேணாம், U1 U2 கிடையாது. சும்மா நார்மல் பேசிக் வேம் மெத்தட். அல்லடா அதான் ரோல வந்து லீஸ்ட் பார்க்கணும் அந்த மாதிரி. கரெக்டா தானே சொல்றேன்? ஸ்கிரீன் தெரியலையா? தீப்தி உங்களுக்கு தெரியுதா? சரி பரவாயில்லடா ஸ்ரேயா. நெக்ஸ்ட் ஸ்கிரீன் தெரியலாம எப்படிடா நீ பாப்ப? ம். ஸோ பெனாலிட்டிஸ் ஒரு வாட்டி போட்டு பாத்தீங்களா தீப்தி? வந்துதாடா? வேற சம் ஏதாவது? ஃப்ளோ புரிஞ்சுதா? ஃப்ளோ புரிஞ்சுதா? இல்லடா, ஒரு சம் போட்டு பார்த்தா அவ்வளவுதான்டா. சூப்பர். சொல்லுங்க ஸ்ரேயா. சொல்லுங்க ஸ்ரேயா அவர்களே, சொல்லுங்க. செல்லம், எதுடா ஹையஸ்ட் நம்பர்? என்னடா புரியல, என்னடா சொல்ற? ஆ அதுல லார்ஜஸ்ட் நம்பர். ஓகே ஓகே. ம். வெரி குட். சூப்பர். செல்லம்மா செல்லம்மா கொஞ்சம் ஸ்லோவா அப்படியே சொல்லி பார்க்கலாம். கரெக்டா சொல்றீங்க, சூப்பரா சொல்றீங்கடா. கொஞ்சம் ஸ்லோ. இப்ப சொல்லுங்க செல்லம். நீங்க வந்து நடிகை ஸ்னேகா மாதிரியே பேசுறீங்க. கட 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 கட. இல்லடா. இது ஹையஸ்ட் இது பண்றோம்ல செல்லம்மா. இப்ப இந்த பாயிண்ட் வரைக்கும் தீப்தி ரீகலெக்ட் ஆகுதா?
வெரி குட். செல்லம்மா இப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் பண்ணணும்டா. அந்த அலோகேஷன் பண்ணி முடிச்சு முடிச்சு ஸ்ரேயா சூப்பர்டா, நல்லா சொன்னடா. ஒவ்வொரு வாட்டியும் அலோகேஷன் பண்ணி 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 கடைசியா எங்க ஸ்ரேயா எக்ஸாக்ட்லி அந்த அலோகேட்டட் செல்ஸ் 6னா நம்மளுக்கு m+n-1 6ஆ வந்திருக்கணும். அதோட இருந்ததுன்னா குமுதா ஹாப்பி. இல்லனா குமுதா வந்து பிளான் பிக்கு போகணும். ஓகே வச்சுங்க. பிளான் பி. பிளான் பி. எக்ஸாக்ட்லி. U1 ஃபர்ஸ்ட் U1 U1 0ன்னு வச்சுக்கணும். ரோ நம்பர்ஸ். அப்புறம் என்ன பண்ணணும்? ப்ளூ பாக்ஸ் இருக்கிற வேல்யூ கண்டுபிடிக்க வேணாம் செல்லம். ஃபர்ஸ்ட் U1 U2 U3 U4 V1 V2 V3 V4 கண்டுபிடிச்சுக்கணும். அப்புறம் தான் நம்ம வந்து அந்த அன்அலோகேட்டட் செல்ஸ்க்கு போகணும். ஃபர்ஸ்ட் அலோகேட்டட் செல்ஸ் வச்சு U1 0வா? அப்ப 0 + 3 3 0 + 0.5 0.5 0 + 3.5 3.5 இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் இல்ல இப்போ இது கிடைச்சதா? இப்ப இது எப்படின்னா கிடைச்சத வச்சு சாப்பிடுறது, லைஃப ஓட்டுறது. இப்ப 3 கிடைச்சிருத்து, 0.5 கிடைச்சிருத்து, 3.5 கிடைச்சிருத்து, 0 கிடைச்சிருத்து. அப்போ 3ய வச்சுண்டு சாரி 0 தோ கீழே போட்டிருக்கேன் செல்லம். தோ B2 கீழே போட்டிருக்கேன்டா. இது ஏன் போடலன்னா இதுக்கு இங்க செல் எதுவும் அலோகேட் ஆகல, அதனால ஃபர்ஸ்ட் இல்ல. நம்ம அதனால தான் இது இருக்கு, இது இருக்கு, இது இருக்கு, இது இருக்கு. மத்ததெல்லாம் நம்ம மிச்சம் இந்த செல்ஸ் வச்சு இப்ப இங்க இது இருக்கு, இந்த வேல்யூ இருக்கு, இந்த வேல்யூ இருக்கு. அப்பனா இது எப்படி கண்டுபிடிக்கணும்? ஆமா ஆமா 0 - 0.5 -0.5 -0.5 0 -0.5 0. செல்லம் இதுதான் பிளஸ்டா. 0 + 3 3 இங்கேருந்து போகும்போது 0 -0.5 0.5 3 -3.5 -0.5 5.5 -3.5 2 3 புரியுதா தீப்தி? ஸ்ரேயா கரெக்டா சொல்றடா. பெர்ஃபெக்ட். இப்போ அப்படியே U2 U3 எல்லாம் கண்டுபிடிச்சிருவோமா? அப்படியே கீழே வாங்க. இங்க தான் மேட்ரே. இப்போ நீங்க இதெல்லாம் சொன்னீங்க பாருங்க. A2 என்ன? இப்போ first we work cracked out with the help of allocated cells. Now ஆமா. ஏன்னா opportunity loss table. Only if your opportunity loss table values are 0, the rule says optimality test is achieved. Exact. Correct செல்லம். So A2 என்ன? 1.5 minus 0 minus 1 1.5 minus 1.5 தான் வரும் செல்லம். ஓ இதுக்கு கேக்குறீங்களா? இங்க 1.5 தானே இருக்கு செல்லம். இருடா 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 இருடா. இங்க பாரு செல்லம். அதாவது ஓகே 1.5 minus 0 minus 1.5 ஓகேவா? இது எல்லாமே நம்ம வந்து இந்த செல்ஸ் அன்அலோகேட்டட் செல்ஸ் தான் எடுத்துக்கணும். 2.5 minus of minus 0.5 minus 3 2 minus of minus 0.5 minus 1.5 புரியுதாடா? ஸ்ரேயா புரியுதாடா ஸ்ரேயா? இது ஆனா நீங்க போட்டு பார்க்கணும்டா. மினிமமா 3 வாட்டியாவது போட்டு பார்க்கணும். ஹோம்ஒர்க் ஒரு வாட்டி, பிராக்டிஸ் நீங்க 2 வாட்டியாவது அடிஷனலா பண்ணாதான் புரியும். இப்ப புரியும். ஆனா என்னன்னா எல்லாத்தோட சேர்ந்து பார்க்கும்போது இது மட்டும் கொஞ்சம் மைண்ட்ல நெருடிண்டே இருக்கும். அது ஏதோ டஃப்பா இருக்கு டஃப்பா இருக்குன்ட்டு. அப்போ ஒரு 3 வாட்டி போட்டு பார்த்துட்டீங்கன்னா சரியா போயிடும். ஓகே. அதுக்கப்புறம் இந்த இனிஷியலா இருக்கிற ப்ராஃபிட் மேட்ரிக்ஸ் வச்சு இதை கண்டுபிடிக்கணும் 3000. ஓகே. இப்போ வந்து
ஸோ எல்பிபி ஈக்குவேஷன் பண்ற மெத்தட் புரிஞ்சுதா? அது புரிஞ்சுதாடா? ஓகே. கிரா கான்ஸ்டன்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மேக்ஸிமம் புரிஞ்சுது. ஓகே. நான் கிராஃப் மட்டும் கொஞ்சம் கிளாரிட்டி எடுத்துட்டு வரேன். எனக்கு ஒரு கொஞ்சம் அது மட்டும் டைம் கொடுங்க, நான் கண்டிப்பா பண்றேன். ஆமா. சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கேட்டிருக்காங்கடா. நான் டெஸ்ட்ல கொடுத்துருக்கேன்ல, செகண்ட் சம் அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கு. ஆமா. சிலபஸ் ப்ரீவியஸ் இல்ல. தப்பா பார்த்தேன். இது மேல தான் பார்த்தேன். தான் பார்க்கிறேன். சரி, சரி, உங்களுக்கு பார்க்கிறேன். அடுத்தது பார்க்கலாம். நார்த் கார்னர் செல்லம். நார்த் கார்னர் தரவாடா. ஹலோ ஹலோ ஸ்ரேயா. நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட் புரியுதாடா? ஹலோ கேட்க வருதா? இருடா இருடா, எனக்கு தான்டா ப்ராப்ளம். நிமிஷம் செல்லும். புரியுது. ஓகே. நார்த் வெஸ்ட் மினிமம் காஸ்ட் மெத்தட் புரிஞ்சிச்சு. ரோ மெத்தட், காலம் மெத்தட் எல்லாமே புரிஞ்சிச்சு இல்ல தீப்தி, ஸ்ரேயா? நெட்வொர்க் ஸ்டெபிலிட்டி ரீசென்ட்லி புவர்டா. கொஞ்சம் சரியா போயிடும்டா. ஓகே. நார்த் வெஸ்ட் மினிமம் காஸ்ட் ஓகே. சூப்பர். வேம் மெத்தட்ல இந்த மாடல் புரிஞ்சிச்சுல, போட்டு பாருங்க. சலாம் இந்த மெத்தட் நீங்க போட்டு பார்த்துட்டு ஓகே ஒரு நிமிஷம் இருங்க. அடுத்தது வந்து இதெல்லாம் ஹோம்ஒர்க்கு. லூப் மெத்தட் ஒன்று இருக்குடா. ஒரு நிமிஷம் இருங்கடா. உனக்கு தெரியுமா ஸ்ரேயா? சூப்பர் ராச்சலாம். எக்ஸாக்ட் எக்ஸாக்ட்லி. ஏய் ஸ்ரேயா, எனக்கு ஒரு வாட்டி உன்னால ரீக்லப் பண்ண முடியுமாடா? எனக்கு குயிக்கா ரீக்லப். ஒரே நிமிஷம் செல்லும். ஆ ம் நீங்க சொல்றது மைண்ட்ல இப்படி சொல்லவே கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸ்ரேயா யாரு? ஸ்ரேயா யாரு? செல்ஃப் மோட்டிவேட்டட் பிரில்லியன்ட் கேர்ள். ஆமா. டெய்லி நீங்க காத்தால எழுந்து இது சொல்றீங்க. என்னது செல்லம்? ஏய் பிரில்லியன்ட்ரா நீங்களா? என்னடா இப்படி சொல்றீங்க? நோ நோ நோ. யூர் ஆல் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ். யாரா அப்படி சொல்றது? வாய்ப்பே இல்ல. சச்சா. கண்டிப்பா பிரில்லியன்ட் தான். அவங்களுக்குலாம் உங்களை பத்தி தெரியலன்னு அர்த்தம். ஒரே நிமிஷம்டா. ம், ஓ 20 போடலையா நானு? ஓ செல்லம், உனக்கு இந்த லூப் மாடல்ல ப்ளஸ் மைனஸ் தான்டா. போடுறேன் ஸ்ரேயா, அப்படியே கேட்சப் பண்றீங்களா? ம் சரி போடலாம்.
ஆக்சுவலா ஸ்ரேயா தான் நம்மளுக்கு சொல்லி தர போறாங்க. சரியா தீப்தி? ஸ்ரேயா ஏன் மேம் இந்த ரணகளத்துல உங்களுக்கு ஒரு குதூகலம்? நீ- அப்ப தெம்பா வந்திருக்கீங்க வித் a very lot of vibes. ஏன்? ஆமா, பாடுவேன். என் பொண்ணுகிட்ட சொன்னேன், ஸ்ரேயாக்கா சூப்பரா பாடுவாங்க, பிரைஸ்லாம் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னேன். அப்புறம் எல்லாரும் இருந்தாங்களா, சரி நீங்க தான் டெலிகேட்டா ஃபீல் பண்ண போறீங்கன்ட்டு கேட்கவே இல்ல. ம். ஐயோ, அதாச்சா. வேண்டா. தீப்தி சூப்பரா பண்ணாங்க. என் டாட்டர் எப்பவுமே அவளுக்கு பாடுறதே நான் கேட்டுட்டே இருக்கேன். ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப ஹாப்பி. தீப்தி பாடினது எனக்கு ரொம்ப ஹாப்பி. சூப்பரா பாடினீங்க தீப்தி. அந்த ஸ்லோகத்தையே பாடலா பாடினீங்களா? ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, ஐயோ அது மிராக்கிள்ஸ் பண்ணும் செல்லம். ஓ, சகலகலாவலி எவ்வளோ மிராக்கிள்ஸ். பா, நீ யார்ரா நீனு? யார்ரா? செம்மடா போடா. யார்ரா நீ? ம். ம், 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 ம். சூப்பரா. பா, எக்ஸலன்ஸ். டேலண்டட் பீப்புள். மை ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அப்படியே ஐ எம் வெரி ப்ரௌடு. ம். ஏ, என்னடா? ஓ, சூப்பர்ரா. போடா. சூப்பர். சூப்பரா, நல்ல வாய்ஸ்டா சைந்தவி. ஸோ இங்க பாருங்க செல்லம், 5 வேர் ஹவுஸ், 3 பிளான்ட்ரா. சாரி, 3 ப்ராடக்ட்ரா செல்லம். ஓகே, இதை இங்கேருந்து எடுத்துட்டு போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 74, 56, 54, 62, 68. செல்லம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் கூட நம்ம படிச்சதே தான்டா அப்படியே ரிப்பீட் ஆகுது. ஸ்ரேயா, ஆனா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் வேணும் ஸ்ரேயா உங்களுது. எனக்கு கொஞ்சம் திடீர்னு லூப் மெத்தட் பிளாங்கா இருக்கிற மாதிரி இருக்கு. கெப்பாசிட்டி. போடுங்க போடுங்க பாருங்க. சூப்பரா. தீப்தி நீங்களும் போடுறீங்களா செல்லம்? போடுங்க செல்லம். இன்னைக்கு நார்மல் தானடா தீப்தி? பெட்டரா? சூப்பரா. நீங்களும் போடணும், 3 பேருமே போடலாம். இந்த போட்டு இந்த செம்ம காட்சி எனக்காச்சு. ஆயிரத்தி 400 செல்லம். இது 1500 தான்டா. ஓகே, இது 1400 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அதனால ஒரு டம்மி காலம் இன்சர்ட் பண்றோம். சரியா? ஸோ ஸ்டெப் ஸ்டெப்பா சொல்லித்தரேன். ஸோ தட் டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு சப்ளை. 100. ஸோ இங்க 1500, இங்கேயும் 1500. ஸோ ஸ்டெப் ஒன் ஓவர். சரியா? ஸோ ஸ்டெப் ஒன் என்ன? ஆடிங் அ டம்மி காலம் டு த existing matrix to ensure demand is equal to supply.
ஸ்டெப் நம்பர் 2. அடுத்தது பாரு செல்லம், இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இங்க போட்டுட்டு இல்ல 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 நம்ம இப்படியே போடலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ரூல் என்ன? m plus n minus 1. m என்ன? rows 1 2 3 plus columns எவ்வளோ? 1 2 3 4 5 6 minus 1. அப்பனா 8 allocated cells இருக்கணும். ஓகேவா கண்ணா? இது ஸ்டெப் நம்பர் 2. 8 allocated cells will satisfy the degeneracy test or the optimal row. அப்புறம் இப்போ ஆரம்பிக்க போறோம். ஸோ இங்க பாருங்க செல்லம், முதல்ல இதுல வந்து லீஸ்ட் எது? ரொம்ப கம்மியான வேல்யூ 54. கரெக்டாடா? நெக்ஸ்ட் லீஸ்ட் என்ன? 56. 54 minus 6 என்ன? 2. ஏய் செல்லம், என்னம்மா? ஏய் செல்லம் செல்லம், சாரிடா, நான் இந்த இதுவே பார்க்கலடா. 0 ஸ்மால் இருக்கேடா, பார்க்கலடா. 0 minus 54 54. ஓகேவாடா? 0 ஸ்மால் இங்க என்ன? 54ஆ? 54. இங்க பாத்தீங்கன்னா 0 52 minus 0 52. காலம் இங்க என்ன சொல்லலாம்? 66 minus 58 சொல்லலாமா? 8. இங்க 64 minus 56 என்னடா சொல்லம்? 8ஆ? அப்புறம் 62 minus sorry 54 minus 52 2. இங்க 60 minus 58 2. இங்க 60 minus 54 6. இங்க 0. இல்ல எது ஹையஸ்ட் செல்லம்? 54 is highest. இல்லடா ரோ இதுல 64. இப்படி கூட சூஸ் பண்ணலாங்கண்ணா. இங்க எங்க கெப்பாசிட்டி ஜாஸ்தி. இப்போ இதை 54 நான் சூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுக்கு இது வந்து லீஸ்ட் ஆனது எதுன்னு பார்த்தோம்னா இதான் 0 இல்ல. அங்க எவ்வளவு அலோகேட் பண்ணலாம்? 100 அலோகேட் பண்ணிடலாமா? ஓகே, 100 அலோகேட் பண்ண சொல்லும். அப்ப இங்க என்னவா ஆயிடும்னா 300. இங்க ஃபுல்லா ஸ்ட்ரைக். கரெக்டா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன? 0 into 100. கரெக்டா? இப்போ அதே மாதிரி இப்போ 0 இல்லை அடிச்சலாமா? அதனால இது என்ன ஆயிடும்? லீஸ்ட் இதுவாயிடும். நெக்ஸ்ட் லீஸ்ட் இதானோ, அப்போ 2. இங்க லீஸ்ட் எது? 54 58 4. இங்க லீஸ்ட் என்ன? 52 68. இங்க லீஸ்ட் என்ன? 58 66 6. 56 64 8. இங்க 54 52 2.
இங்க டேஷ். இப்போ இதுல எது கிரேட்டஸ்ட் செல்லமா? இந்த 8 இருக்கு, இந்த 8 இருக்கு. இந்த 8 எடுத்துக்கலாமா? ஓகே. இப்போ இந்த 8 பாருங்களேன். எது லீஸ்ட்? இவன் தான் லீஸ்ட். இதுல வந்து நம்ம அலோகேட் பண்ணோம்னா எவ்வளவு வரும்? 240 அலோகேட் பண்ணிடலாமா? அப்ப இங்க 0 ஆயிடுமா? 600 மைனஸ் 240 என்னடா செல்லம்? 360யா? ம். செல்லம் 600 மைனஸ் 240 டாக்கண்ணா. ஆ 360யா? ஸோ அப்ப இவன் ஃபுல்லா போயிடுறானா? ஸோ அடுத்தது இப்போ இங்க என்னடா வரும்? ஆ, அதே மாதிரி 56 62 6 அப்புறம் 58 54 4 இங்க 60 66 6 இங்க வந்து 8 8 டேஷ் 2 டேஷ். இதுல எதுடா கிரேட்? 8ஆ? ஸோ 8ல இங்க ஸ்மாலஸ்ட் இது என்ன? 56. இங்க எவ்வளோ அலோகேட் பண்ணலாம்? 280 பண்ணலாமா? அப்ப இவன் ஃபுல்லா போயிடுவானா? அப்போ இவன் வந்து 20 இருப்பானா? கரெக்டாடா? 320. அப்ப இவன் ஃபுல்லா போயிடுறான். அப்ப திருப்பியும் அடுத்தது. ஸோ இப்படி போட்டுட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்க. போடுங்க, போடுங்க செல்லம். என்ன வருதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்ரேயா என்னடா வருது? 62 and 6. தீப்தி கரெக்டா? தீப்தி உங்களுக்கு வருதா இந்த மாதிரி? ஸ்ரேயா ஸோ 200 போயிடுவான். இங்க 300 இருப்பான்டா. ஸோ அப்போ இவன் ஃபுல்லா போயிடுறான். ஸோ ஃபர்ஸ்ட் 0 into 100. அப்புறம் அதே மாதிரி அடுத்தது. அப்போ 60 68 minus 2 6 4 0. இங்க இவன் கிடையாது, இவன் கிடையாது, இவன் கிடையாது. 2 6. இந்த 6 கிரேட்டஸ்ட். 6ல இது எது ஸ்மாலஸ்ட்? 62. 360 60 20 தான் இருக்கான். அப்ப இங்க என்ன வரும்? 340. இங்க என்ன ஆயிடும்? 0. மொத்தமா போயிடுச்சு. திருப்பி அதே மாதிரி இது போயாச்சு. இங்க 4, இங்க 0, இங்க இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது. அப்போ 60 minus 54 2 6. இதுல கிரேட்டர் இந்த 6. இங்க எவ்வளவு அலோகேஷன்? இதான் ஸ்மால் பாக்ஸ். இங்க வந்து 310 இருக்கு. சாரி 360. இங்க 320. அப்ப 320 அலோகேட் பண்ணிடலாம். அப்ப இது 0 ஆயிடுமா? இங்க என்ன இருக்கும்? 40.
அப்போ இவனை ஃபுல்லா அடிச்சிடலாம். அடுத்தது 58 இருக்கான், 60 இருக்கான் செல்லம். ஸோ 58 60 இதுல இந்த சைடுல ஒன்றும் இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லை. இங்க பாத்தீங்கன்னா 2, இங்கேயும் எதுவும் இல்லை. ஸோ கிரேட்டர் நம்பர் 60. இங்க என்ன பண்ணலாம்? 60 இருக்கு, 360 340. அப்ப இங்க 340 பண்றோம். அப்ப கிராஸ் ஆகுது. இங்க 20. அடுத்தது இங்க ஒண்ணும் இல்ல, இங்க ஒண்ணும் இல்ல. 58 60. போயிட்டு வாடா செல்லம், போயிட்டு வாடா. இந்த பக்கம் 2. ஸோ இதுதான் கிரேட்டர். இங்க வந்து செல்லம் வேற என்னடா தப்பு பண்ணிருக்கீங்க? 6140. ஸோ இங்க 20. 280, 200, 240. இங்க 20. ஸ்ரேயா வந்துட்டாடா உனக்கு? ஸ்ரேயா கரெக்டா டேலி ஆகுதா? இல்ல இல்ல, அலோகேட்டட் செல்ஸ் எவ்வளவு வருது மட்டும் சொல்லுங்க. 7 வருது. ஸோ m plus n minus 1 not equal to is not equal to இது இல்லடா. 1 2 3 4 5 6 7. It's not equal to your rows. அந்த ஆப்டிமாலிட்டி ரூல் வந்து ஃபிக்ஸ் ஆகல இல்லையா? அப்போ இந்த இந்த ஆப்ஷன் போணும். இந்த லூப்பிங் ஆப்ஷன் ஞாபகம் இருக்காடா உனக்கு? நான் ஆப்டிமல். இங்க சொல். அது எப்படிடா போடுவோம் நம்ம? ஸோ அலோகேட்டட் சேல்ஸ் வந்து என்னலாம்னா, இப்போ the showing the improved loop. இது என்னதுடா அது? நான் ஆப்டிமல் இது ஒண்ணு. இது என்ன
அப்ரூவ்டு லூப்னு சொல்றாங்க. இதுக்கு ஒர்க்கிங் வேற நான் போட்டேனே. ஞாபகம் வருதாடா உனக்கு? செல்லம், அது போட்டிருக்கோம்டா. அது போட்டுட்டோம். அது வந்து 7 வருது எங்களுக்கு அலோகேட்டட் செல்ஸ். ஸோ இப்போ அடுத்தது பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷனுக்கு இப்போ அடுத்த ஸ்டெப்பு எடுத்துட்டு போறோம்டா. U1 U2 U3 அதை நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு வந்துருதாச்சுமா இது? இது ஃபுல்லா அலோகேஷன் முடிஞ்சிடுச்சா? கரெக்டா வந்துருதா? அலோகேட்டட் செல்ஸ் எவ்வளவு வருது? கவுண்ட் பண்ணுங்க. ஸோ 7ன்றது வந்து நம்மளுக்கு இங்க m plus n minus 1 8. ஸோ ஆப்டிமல் டெஸ்ட் சால்வ் ஆகல. இப்போ U1 U2 U3 போறோம். ஓகேவா? இது போட போறோம் செல்லம். U1 U2 U3. ஓகேவா? ஸோ இங்க ஸோ U1 U2 U3. சொல்றீங்களா ஸ்ரேயாவும் தீப்தியும் மாறி மாறி கேட்கறதுக்கு? U1 U2 U3. So U1 assuming 0. ஓகேவா? சொல்லுங்க செல்லம்மா. U1 is equal to 0. அப்போ V2 என்னடா ஸ்ரேயா? V2 என்ன? எந்த ரூல்மா? V2 V2 வந்து 56 கரெக்ட். செல்லம், ஏய் இருடா ஒரு நிமிஷம்.
சொல்லு சொல்லலாம். 56 V2. ஓகேவாடா? V4 என்னடா? 62 இருக்கேடா. V4 62. இது 62 இருக்கே. 0 plus 62 62. 0 plus 56 56. கரெக்டா? சரி, ஓகே. நான் சொல்லி கொடுக்குறேன். பாருங்க. U1 0. தீப்தி நீங்க ட்ரை பண்றீங்களா? தீப்தி புரியலையா? சரி, ஓகே. நான் சொல்லி கொடுக்குறேன். அப்படியே பாருங்க. இதெல்லாம் எடுத்துடலாம். எதுடா 66 எப்படி வந்ததுடா? ஓ கீழே V1 V2டா? சரி. இது 0டா. இது எவ்வளோ? 56. ஸோ 0 plus 56 V2 56. அலோகேட்டட் செல்ஸ் மட்டும் பாருங்க. 0 plus 62 V4 என்ன? 62. இது முடிஞ்சிடுச்சா? அடுத்தது. இப்போ இது இருக்கு. இதுவும் இல்ல, இதுவும் இல்ல. அப்ப இதை கண்டுபிடிக்க முடியாது. இது இருக்கு, இது இருக்கு. அப்போ U3 ஆமா 0 plus 62 62. 0 plus 56 56. அப் ஆ ம். ஆமா. இப்ப 60 இருக்கு இங்க. 62 இருக்கு. 60 minus 62 னா -2. ஓகேவா? இது கண்டுபிடிச்சிட்டோமா? இப்ப U3 இருக்கு. U3 இருக்கு. இங்க 52 இருக்கு. அப்ப V3 என்னவா இருக்கும்? ஹாய். -54. இங்க பாரு. 52 தானே கரெக்டா போட்டிருக்கேனா? ஒரே ஒரு நிமிஷம்டா. -54. ஓகேவா? 52 minus 54 -2. கரெக்டா? எனக்கு இங்க ஸ்பேஸ் வேற இல்லையே. இது வந்து நல்லா பாத்துக்கோங்கண்ணா. இது V1. நான் V1 போடல, அப்படியே போடுறேன்னா. 56. இது 62. சரியா? இப்போ U3 minus 2. இது 52. அப்ப இது என்னவா இருக்கலாம்? V3 minus 54. கரெக்டா? -54. கரெக்டா? இது ஆமாண்டா. ஏன்னா -2 இங்க வரணுங்கன்னா இங்க 52 இருக்கு. அப்ப -54 தானே வரும். 60 மைனஸ் பாரு செல்லம். 60 -62 -2வா? சாரிடா கரெக்டா.
ஸ்ரேயா கரெக்டா? 52 minus 54 is -2. கரெக்ட், சாரி. அதே மாதிரி 60 இங்க என்ன வந்தா இங்க -2 வரும்? 62. ஓகேவா? அப்ப நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம்? V2 கண்டுபிடிச்சிட்டோம், V3 கண்டுபிடிச்சிட்டோம், V4 கண்டுபிடிச்சிட்டோம், V5 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ தீப்தி சொல்றீங்களா? தீப்தி இப்ப U2 கண்டுபிடிக்கணும்டா. என்ன வேல்யூவா இருக்கும் U2? ஸ்ரேயா நீங்க V1 என்னன்னு சொல்லுங்க. V1 என்னன்னு கண்டுபிடிங்க. தீப்தி வந்து U2 என்னன்னு கண்டுபிடிப்பாங்க. V1 சொல்ற கண்ணா. V1 என்ன சொன்னீங்க செல்லம்? 66ன்றீங்க V1. ஓகே. ஒரே நிமிஷம் செல்லுமா. U2 என்னடா கண்ணா? தீப்தி? கரெக்டா? ஏன்னா கரெக்டா சொல்றீங்கடா ரெண்டு பேரும். கரெக்ட். இங்க பாருடா, இங்க பாரு செல்லம். இதுல இருந்து இத மைனஸ் பண்ணுங்க. 54 minus 62 minus 8. ஓகேவா? அதே மாதிரி 58 minus of minus 8 66. அப்ப எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோமா? U1 U2 U3 இங்க பாருங்க. U1 U2 U3 V1 V2 எல்லாமே மேட்ச் ஆகுதா? 62. செல்லம் இவன் பாவம் செல்லம் 5 0 போட்டுருங்க. 0. இவன் V5 பாவம்ல டம்மி. V5 V5. இதுக்கப்புறம் ஸ்ரேயா நீங்க தான் சொல்லணும். ஸ்ரேயா எனக்கு என்ன பண்ணலாம் ஸ்ரேயா? இப்போ இவன் இருக்கான்ல 56க்கு அப்புறம் ஒரு பிளாங்கா அன்அலோகேட்டட், அப்புறம் 62 வரான். புக்கை பார்க்காதீங்க. ஏன்டா அப்படிலாம் இல்லை, சூப்பரா புரியும்டா உனக்கு. ஸ்ரேயா இப்ப எப்படி நம்ம எனக்கு ஆப்ஷன் இருக்கு, ஆனா நிறைய ஸ்டெப்ஸ் எழுதணும்டா சொல்லலாம். ஓகே, ஏதோ ஐடியா வருதாடா ஸ்ரேயா? ம் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுமா. 62 62 60 அப்புறம் 20யா? இப்படி தானே சொல்றீங்க சொல்லமா? 62 60 கரெக்டா? ரைட் சைடுல என்ன இருக்கான்? இப்படியா? இவனா? ஓகே. அப்புறம் அப்படியே மேல கொண்டு வந்து அன்அலோகேட்டட்ல பண்ணிட்டு இங்க ஜாயின் பண்ணுமா?
பர்ஃபெக்டா பண்ணலாம், சூப்பரா பண்ணலாம். ஆனா எனக்கு இப்போ என்னன்னா பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் பிளஸ் கரெக்ட். இங்க வந்து இங்க மைனஸ்டா செல்லும். அப்போ மைனஸ் இல்ல இங்க மைனஸ் பிளஸ் இல்ல சாரி மைனஸ். ஆனா லூப்பிங் ஏன் பண்றோன்றது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் நான். தீப்தி, ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் தீப்தி, எதுக்கு தெரியுமாடா இந்த லூப்பிங் மாடல் போடுறேன்? இம்ப்ரூவ்டு சொல்யூஷன். என்னோட ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்டோட வேல்யூஸ்ல நெகட்டிவ் வருது. அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தீப்தி. ஃபர்ஸ்ட் ஸ்ரேயா ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் செல்லம் இங்க கவனிங்களேக்கலாம். வாம் மாடல்ல m plus n minus 1 is equal to allocated cells செல்லம். சரியா கண்ணம்மா? இது சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா பிளான் பி வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் டேபிள். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் டேபிள்ல வர ஆன்சர்ஸ் எல்லாம் பிளஸ்ன்னு வந்துடுதுன்னா பிரச்சனை இல்லை, முடிஞ்சு போச்சு. இங்க ஏதாவது மைனஸ் வந்துடுதுன்னா அப்போ லூப்பிங் மெத்தட் பண்ணுவோம். புரியுதாடா? which is plan C. இப்போ நம்ம இந்த பிளான் சி மெத்தட்ல இருக்கோம். அது நம்பர் 1. இப்போ இது பண்ணினதுக்கு அப்புறம் இந்த U1 U2 இதெல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் டேபிள் போட போறோம். ஓகேவா? அதுதான் நான் இங்க F1 இப்போ நம்ம அழகா க்ளோஸ் பண்ணிட்டு இப்படி பண்ணினல. இப்போ இதையே நீங்க அலோகேட்டட் செல்ஸ்க்கு பாருங்களேன். F1 to W1. F1 to W1 என்ன? F1 ஓட வேல்யூ என்ன இங்க ஆக்சுவலி? 74. 74 minus 0 minus 66 எவ்வளோ? கரெக்டா பிளஸ் 8 வருது. ஞாபகம் இருக்காடா அந்த ஸ்டெப்பு? சொல்லட்டுமா? ஒன் டைப் பண்ணிடலாமா? பண்ணி இந்த கன்ஃபியூஷனோடயே ஐ டோன்ட் வாண்ட் யூ டு ட்ராவல். சரியா சொல்லுமா? இப்போ நீங்க எனக்கு ஒரு நேம்ஸ் மட்டும் சொல்லணும். இப்போ ஒன்னொன்னா தீப்தி F1 to W1 ஆப்பர்ச்சுனிட்டி டேபிள் போட போறோம்டா. ஓகே சொல்லு செல்லம். F1 to W1 இங்க என்ன வேல்யூ இருக்கு? தோ இது தெரியுமே கணமா, அன்அலோகேட்டட் சேல்ஸ்டா 74. நான் இங்க ஹைட் பண்ணிருக்கேன், நீங்க சொன்னீங்கன்னா தான் எனக்கு தெரியும். F1 74 minus 0 minus 66 கரெக்டா? எவ்வளோ? 66 டா தங்கம். இது மைனஸ் இது மைனஸ் இது. ஓகேவா? புரிகிறதா? 8. 8. அதான் இது ஒரு 4 நாடி ப்ராக்டிஸ் பண்ணு. என்னாச்சுடா? சாரி. பரவாயில்லடா. F1 to W3. ஸ்ரேயா நீங்களே ட்ரை பண்றீங்களா ஒரு வாட்டி? W3ல ஸ்ரேயாவை சொல்லட்டுமா? W3 74. இங்க என்ன வேல்யூ இருக்கு? 54 minus 0 minus 56 என்ன வருது? -2 வந்துட்டானா? ஆக்சுவலா நீங்க இந்த ஸ்டேஜோட க்ளோஸ் பண்ணிடலாம். செம்ம லூப்பிங் மெத்தடுக்கு போயிடலாம். ஏன்? நெகட்டிவ் வந்துச்சு, அவ்வளவுதான். லூப்பிங் மெத்தட் இதெல்லாம் தான் டைம் சேவிங் நம்மளுக்கு. சொல்லிட்டு நீங்க சொல்லிடலாம் அந்த மாதிரி ஒரு வேல்யூவே நெகட்டிவ் வந்துருது, அதனால நான் லூப்பிங் மெத்தடுக்கு போறேன்ட்டு லூப்பிங் மெத்தடுக்கு. புரியுதாடா ஸ்ரேயா?
இந்த லூப்பிங் மெத்தட்ல தான் எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணட்டோம்னா, ஸோ ஸ்ரேயா லூப்பிங் மெத்தட் எப்படி ஆரம்பிக்கிறது ஸ்ரேயா? இங்க பாரு செல்லம், எப்படி இருந்தாலும் சொல்லுடா. இப்ப நான் நெகட்டிவா இருக்கிறதுனால சொல்யூஷன் நான் ஆப்டிமல் செல்லம், அதனால ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு போறோம். ஸ்ரீயா செல்லம், ஹையஸ்ட் ஹையஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ எது அப்படின்னு பார்க்கணும். ம் சி லூப் இஸ் ஃபார்ம்டு செல்லம், லூப் இஸ் ஃபார்ம்டு இங்க பாருங்க, from the cell having the highest negative value. இதானே -8. ஆ சோ அப்ப -8ன்னு வரும்போது இருங்க இருங்க சாரி, -6ஆ? இல்ல செல்லம்மா, நெகட்டிவ் வேல்யூல ஹையஸ்ட் இருக்கிறதாண்டா எடுத்துக்கணுங்கண்ணா. செல்லம் -6 இல்ல செல்லம், -8 தாண்டா எடுத்துக்கணும் ஹையஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ. இங்க இருந்தா எடுத்துக்கணும். F1 to D இருக்குல்ல, F1 to dummy இதுவா கரெக்டா? இந்த ரோ இருக்குல்ல F1 to dummy, அதுல இருந்தா ஆரம்பிக்கணும் செல்லம். இங்க பாருக்கண்ணா, இங்க போட்டிருக்கான் பாரு, for this loop is formed starting from the cell having the highest negative value which is cell F1 to dummy having the highest negative opportunity cost value of -8. The starting cell of the loop it is marked with a plus sign. செல்லம் எனக்கு இது பிளஸ்ஸா மைனஸான்னு தெரியலையேடா. உங்க புக்ல என்னடா இருக்கு? ஆ ஓகே ஃபைன் ஃபைன். சரிடா கண்ணா. ஆ செல்லம், இப்போ இந்த ஜீரோல இருக்கிற அந்த ரோ இருக்குல்ல கண்ணா, அதுல ஆ, எப்படிடா போட்டு காமிக்கிட்டோமா செல்லம்? இங்க இருந்து ஆரம்பிக்கணும் கண்ணா, நம்ம நல்லா பாத்துக்கோங்க. இந்த W3 இருக்குல்ல, ஆரம்பிக்கணும் அந்த பிளஸ் மைனஸ். அதாவது இது பிளஸ் செல்லம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். இப்போ எக்ஸாக்டா சொல்லணும்னா 54 எங்க வருது? அன்அலோகேட்டட் செல்ஸ் இருக்கா? இங்கேருந்து ஆரம்பிக்கணும் செல்லம். இது பிளஸ், இது மைனஸ், இது பிளஸ், இது மைனஸ். இப்படி வரும். சைன் ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ். இப்போ ஆல்ரெடி இங்க இருக்கிற வேல்யூ என்னன்னா, இந்த 100 இருக்குல்ல செல்லம்மா, இந்த டம்மில இருக்கிற 100 இருக்குல்ல, இங்க நீங்க என்ன பண்ணணும்னா 0ன்னு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 120 - 120 இது ஞாபகம் வச்சுக்கோங்க.
120 minus 120 மைனஸ் பண்ணிட்டோமா? அப்படியே கீழே எடுத்துன்னு வாங்க. அப்படியே கீழே வாங்க. இங்க என்ன வேல்யூ இருக்கு ஆல்ரெடி? 240. 240 பிளஸ் 100 எவ்வளவு வரும்? 340 வருமா? அப்படியே இங்க வாங்க. இந்த இடம் வந்துட்டீங்களா? இங்க இந்த மைனஸ் சைன் 20 340 பண்ணிட்டோமா? ஸ்டார்டிங் 0 இருக்கணும். அப்புறம் இங்கேருந்து 120லேருந்து 20 மைனஸ் பண்ணோம். 100 மைனஸ் பண்ணோம். அப்போ இங்க என்ன வரும்னா, இருடா, இது 0 செல்லம். இங்கேருந்து இந்த டம்மி F1 டு டம்மி தானே இருக்கு ஹையஸ்ட். அந்த நம்பரை இந்த பர்டிகுலர் அலோகேட்டட் செல்லின் மைனஸ் பண்ணணும். ஸோ 120 மைனஸ் 100 என்ன? 20. அப்படியே கீழே இருக்குங்க. நெக்ஸ்ட் அலோகேட்டட் செல்க்கு போகணும். அங்க எவ்வளவு இருக்கான் அவன்? 240 இருக்கான். 240 பிளஸ் 100 எவ்வளோ? 340. அங்கேருந்து அப்படியே இங்க வாங்க. இது பிளஸ் பண்ணிட்டோமா? இங்க மைனஸ் சைன். இங்க படிக்கிறேன்டா, கேளுங்களேன். ஸ்டார்டிங் செல் ஆஃப் த லூப் இஸ் மார்க்டு வித் பிளஸ் and thereafter alternatively the corner cells of the loop are marked as negative and again plus இது. Next, the minimum of the allocated quantities of cells are marked as negative, which is subtracted from the allocated and added to all the cells. This leads to an improved solution. புரியுதா செல்லமா? புரியுதா ஸ்ரேயா? F1 to dummy வந்து 100 ஆடா. இங்க இருக்கிற வேல்யூவை 100ஆல மைனஸ் பண்ணி இங்க இருக்கிற வேல்யூவை இங்க என்னடா வேல்யூ இருந்தது ஆக்சுவலா? W3 வேல்யூ இங்க என்ன வேல்யூ இருக்கு? W3 unallocated cells, அதாவது இந்த டம்மி ரோக்கு அகெயின்ஸ்டா இருக்கிற அலோகேட்டட் செல்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அங்கேருந்து அடுத்த அலோகேட்டட் செல்ஸ் போய் ஸ்ரேயா சொன்ன மாதிரி கீழே இருக்கிற அலோகேட்டட் செல் இது பண்ணி அடுத்த அலோகேட்டட் செல் பண்ணி அகைன் இட் ஷுட் கம் டு தி ஆரிஜின். புரியுதா? இப்போ இது மாதிரி பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, you will get the opportunity cost for the unallocated cells or cast same as before and show the left bottom corner of the cells. இப்போ F1 to W2 ஓட குவாண்டிட்டி F1 to W2 ஓட குவாண்டிட்டி பாருங்க செல்லம், 280. ஓகேவா? இந்த 280 நான் சொல்லி ஃபாலோ பண்ணிக்கோங்க. காஸ்ட் பர் யூனிட் 56. எப்படி இது 280 into 6 15680. F1 to W4 பாருங்க செல்லம், எவ்வளோ இது? இப்போ எவ்வளோ மாறி இருக்கு F1 to W4? 20 மாறி இருக்கா? ஸோ 20 into ஏற்கனவே எவ்வளோ இது 62. ஸோ 20 into 62 1240. இது புரிஞ்சுதா? நான் கன்ஃபியூஸ் ஏதாவது பண்றேன்னா இது ஒரு ஃப்ளோ காருங்க, திருப்பி ஒரு சொல்லித்தரேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா டம்மி இருக்காங்கல்ல, டம்மி, இந்த டம்மி பார்ட் இருக்குல்ல, F1 to டம்மி இருக்கான்ல, அவன் குவான்டிட்டி 0 ஆனா காஸ்ட் ஒண்ணுமே கிடையாது. 100 எப்படி வந்ததுன்னு புரிஞ்சுதாடா செல்லம்? இந்த இடத்துல டம்மி F1 to டம்மி. ஏன் F1 to டம்மி எடுத்துனோம் தெரியும்ல? ஏன்னா -8 இருந்தாங்க. ஸோ
அந்த 100 நம்ம இது பண்ணதை 100 into 0 பண்றோம் 0. அடுத்தது F2 to W1 எவ்வளோ? F2 to W1 200 into 50, 200 into 58. F2 to W5 200 into 4. சாரி, ஆட் பண்ணிட்டோமே, +1 வந்துரும். இங்க 200 plus இது 300 கிடையாதுடா, 200 ஆதாடா. 300 into 54. ஒரே ஒரு நிமிஷம், போர்ட்ல போட்டாதான் ஒர்க் அவுட் ஆகும். எது வரைக்கும் புரிஞ்சு சித்திக்கு அதை ஃபர்ஸ்ட் கேட்டுக்கிறான். ஸ்ரேயாக்கு எது வரைக்கும் தான் புரிஞ்சுது? எங்க கன்ஃபியூஸ் ஆகுது? இல்லடா இல்லடா, எனக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்ல. எனக்கு எங்க உங்களுக்கு டவுட் ஆச்சோ அங்க. ஸ்ரேயாக்கு ஒண்ணு பண்றீங்களா? இது வரைக்கும் போடுறீங்களா? அதுக்கப்புறம் திருப்பி நான் இந்த லூப் மெத்தட் ஒண்ணு பண்றேன். லூப் மெத்தட் மட்டும் டைரியில போட்டு ஃபுல்லா காமிக்கிறேன்டா பேசாம. ஹேண்ட் ரிட்டன்ல போட்டு காமிக்கிறேன். ஸ்ரேயா, உங்களுக்கு எது வரைக்கும் புரிஞ்சது ஸ்ரேயா? போட்டு பாக்குறீங்களா? ஆ. ஆனா ஷுவரா சொல்லுங்க செல்லம்பா. ம். இது வந்து இந்த சம் வந்து பிட் பிட்டா கேக்குறாங்க. எப்படின்னா இம்ப்ரூவ்டு சொல்யூஷன் வரைக்கும் கேக்குறாங்க. இதோட கேட்டுறாங்க, இதெல்லாம் கேட்கறது இல்ல. அந்த மாதிரி கேக்குறாங்க. சரி சொல்லலாம், நீங்க இது வரைக்கும் போடுங்களேன். போடுங்க. இதுல நான் திருப்பி ஏதாவது ஏதாவது நல்ல ஒரு ஹேண்ட் ரிட்டனா பேப்பரா இது பண்ணி பண்ண முடியுமான்னு பாக்குறேன். பேர்ட் சிபிஎம்க்குலாம் அப்படிதான் பண்ணினேன். அந்த மாதிரி இந்த சம்க்கு பண்ண முடியுமா? ப்ரீவியஸ் பேட்ச்ல இது என்ன பண்ணினேன்னா, இது இன்னும் மித்ராக்கு கீர்த்தனாக்கு நான் இது சொல்லி தரல ஆக்சுவலா. வந்து அவங்களுக்கு மத்ததெல்லாம் ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இது எடுத்துட்டு போயிட்டான். ஸோ அவங்களையும் கிளாஸ்ல இன்வால்வ் பண்ணி நான் சொல்லி தரேன். இந்த செஷன் திருப்பி இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்றேன்டா, சரியா? நீங்க அந்த மீன் டைம் போ ட்ரை பண்ணுங்க. நான் இது வேற ஏதாவது பெஸ்டா அப்படி பண்ண முடியுமான்னு பாக்குறேன். ஓகேவா? ஆனா எல்லாத்துலயுமே இந்த என்டையர் மாடியூல் 4லயே இந்த சம் மட்டும் தான்டா ரொம்ப டீடைல்டு. சிம்ப்ளெக்ஸ்க்கு நெக்ஸ்டா இந்த சம் மட்டும் தான். மத்தபடி மத்ததெல்லாம் ஆஸ் இஸ் ஈஸி தான். ஓகே, நீங்க போட்டு சொல்றீங்களா? இட் ஜஸ்ட் 1 வீக் டைம் எடுத்துக்கோங்க செல்லம்மா. நெக்ஸ்ட் வெனஸ்டேக்குள்ள போட்டு அனுப்பிச்சு விடுங்க. ஆ, ஓகே செல்லம், பார்க்கலாம். பை பை கண்ணா.